25,000 ரூபாய் 2,50,000 ரூபாய் 2,55,000 ரூபாய் 2,55,000 ரூபாய் 2,60,000 ரூபாய் 2,60,000 ரூபாய் 2,60,000 ரூபாய் 2,60,000 ரூபாய் முதலாம் 2,60,000 ரூபாய் முதலாம் தரம் 10 கூட கேளுங்க 2,60,000 ரூபாய் முதலாம் தரம் 2,60,000 ரூபாய் இரண்டாம் தரம் 2,65,000 ரூபாய் இரண்டாம் தரம் 2,65,000 ரூபாய் 70 ஆகுங்க 2,70,000 ரூபாய் 2,70,000 காணு ஆரப்பா 2,70,000 ரூபாய் இரண்டாம் தரம் காணு 2,70,000 ரூபாய் மூன்றாம் தரம் சொன்ன விலைக்கு வித்துட்டீங்க ஐயா வடிவா பூசுங்க அம்மா போங்க அம்மா ஐயா திருநூறு கொடுக்கறதுக்கு கொண்டு ஒரு முறை இருக்கு ஐயா பட்டை திறந்து பார்க்கட்டாம் ஐயா ஒரு மாம்பழம் ஒன்று ஏலத்துக்கு போயிருக்கு ஐயா வீட்டை போயிருக்கு இருந்து சிந்திப்பார் உண்டு ஐயோ பணத்தை கொடுத்து வந்துட்டேனே இவ்வளவு பணத்தை வீணா அள்ளி கொடுத்துட்டேனே வரட்டுக்கு அவரை வத்தாலன்ட்டு அவர் சிந்திப்பார் உண்மையில சிந்திப்பார் நீங்கள் பாருங்க சரியா அவர் சிந்திட்டு போட்டு போகட்டும் இதை இப்படி சொல்லலாம் ஒன்று கொழுப்பு கூடிட்டு ஐயாக்கு ஒன்று சொல்லலாம் ஐயாட்ட பணம் கூடிட்டு இப்படி சொல்லலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வரட்டு கௌரவம் நான் இப்படி எடுக்க வேணும் என்று சொல்லி ஒன்று அறியாமை அதாவது இப்படி ஒரு மாம்பழத்தை வேண்டினால் அருள் கூடும் என்ற ஒரு அறியாமை என்ற வெளிப்பாடு இப்படி ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த இதில் இந்த ஐயா எடுத்திருக்கிறார் அதுடன் திருநீரை கூப்பிட்டு பூசினோம் ஏலத்தில் வெண்டால் வாங்கோ ஐயா இருக்கா பூசி விடுங்கோ ஐயா மாம்பழத்தை கொடுங்கோ ஏலங்கட்ட மற்ற அம்மா வாங்கோ ஒன்று கேட்குறேன் திருக்கோவில் என்றது எல்லோருக்கும் சமனான இடம் இங்கே ஏற்ற தாழ்வுன்றது இருக்கக்கூடாது அதை முதல்ல ஆலயத்தில் அறங்காவலர்கள் என்று இருக்கின்ற சிலர் புரிஞ்சு கொள்ள வேணும் அறங்காவலர்கள் அறத்தை காக்க வேணும் அறம் என்றால் என்னவென்று தெரிந்தால்தான் அறத்தை காக்க முடியும் அறம் என்றால் என்னென்று தெரியாத எல்லாத்தையும் கொண்டு அறங்காவலர் என்ற இடத்துல விட்டால் அதுகள் அறத்துக்கு புறம்பாகத்தான் செயல்படுமே தவிர அறத்தின்பால் ஒழுகாது பழமையாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் குருக்கள் மேலே செய்து கொண்டு வந்தாங்க இந்த வேலையை உண்மையில அது பிழி என்றதை உணர்ந்து அதை விட்டுட்டாங்க ஐயோ இந்த வேலையை வேணாமன்று சொல்லி சரி அது ஒரு புறம் இருக்கு நான் ஒரு குரு என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய கருத்துண்டை பார்த்தேன் நான் பார்க்கல எனக்கு வேற வேலை இல்லையா இதுகளை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் அனுப்பி வைக்கார் அண்ணா இதையும் கொஞ்சம் பாருங்கோ இதையும் ஒருக்கா பாருங்க ஒரு ஆள் போட்டிருக்கிறாருன்னு சொல்லி அந்த கருத்தையும் படிச்சு விடுறேன் ஆட்கள் எல்லாம் கருத்துக்கள் போட்டாங்களாம் இதெல்லாம் தேவையில்லாத வேலையடா அப்பா இதெல்லாமே வச்சுக்கிறீங்கள் ஒரு மாம்பழத்தை இப்படி வேணுனா போல அருள் வந்துருமா கொஞ்சமாக சிந்திக்க மாட்டீங்களா அறிவில்லையா கேட்பாங்கல்லானே ஏன்னா இப்படி செயல்பட்டால் ஆட்கள் கேட்பாங்களானே ஒரு மாம்பழத்தை போய் இப்படி செய்கிறது
திருக்கோவில்ன்றது என்னத்துக்குரிய இடம்? திருக்கோவில் என்றது வந்து அருளை சுரக்க பண்ணவனும் இறைவனை அடைவதற்கான வழியை காட்டவனும். இது வந்து வணிகத்தலம் அல்ல. இறைவனை வைத்து வணிகம் செய்வதற்கான வணிகத்தலம் அல்ல. இது வந்து என்னன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரிதானே? இது ஆலய அரங்காளர்களுக்கும் தெரியாது, அந்த ஏலம் எடுத்த ஆட்களுக்கும் தெரியாது. ஏன் கோயிலுக்கு போனோம்னு கூட அது தெரியாது. மாம்பழத்தை வேண்டி சாப்பிட்டு விட்டா எல்லாமே நடந்துடும் ஒரு எண்ணத்துல தான் இது இருக்கணும்னு சொன்னால் ஒன்று செய்யலாது. இன்னும் அறியாமைன்ற பிடிய விட்டுவியல் வெளி வரையில்லை. இவையில் எப்பெல்லாம் வரப்போயணுமோன்னு தெரியவில்லை. சரி, அவை வரையலைன்றது ஏலம் எடுத்தவர்கள் மூலம் தெளிவு. என்னென்றால், நீங்கள் அறம் செய்ய விரும்புகிறீர்களா? நீங்கள் மற்றவனுக்கு உதவுங்கோ. உங்கள்கிட்ட பணம் இருந்தால் உதவுங்கோ. பணம் இருந்தால் தனக்கு மிஞ்சியான் தானமும் தர்மமும் உங்கள்கிட்ட இருந்தால், ஒரு மாம்பழத்தை வேண்டக்கூடிய உங்களுக்கு ஒருவனுடைய ஒரு பசித்திருக்கிறவன்ற முகத்தை வந்து உங்களுக்கு பட்டாமல் உங்களுக்கு வந்து நீக்க முடியும். சில நேரம் நீங்கள் கொடுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல, இன்னும் கொடுங்கோ, அந்த வழியில் கொடுங்கோ. இதில் இருக்கிற இந்த படத்தில் நடக்கிறத வாசிக்கிறேன். ஆலய பரிபாலன சபையினர் யாருக்கும் கட்டாயப்படுத்தி மாம்பழம் கொடுப்பதில்லை. அதாவது கட்டாயப்படுத்தி ஒரு தரம் மாம்பழத்தை கொடுக்குறது இல்லையா, இந்த அப்படி இப்படி என்ன மாம்பழத்தை ஒரு தரம் கட்டாயப்படுத்தி கொடுக்குறது இல்லையா. ஏலம் என்பது அவர்களாக விரும்பி கலந்து கொள்வது. ஏனைய இடங்களில் எத்தனை களியாட்டங்களுக்கு பணம் வீண் விரியமாகிறது. சடங்களை தாங்களாக விரும்பி எத்தனை பேர் பணத்தை விரியம் செய்கிறார்கள். இந்த சமூகத்தில் நல்லதை செய்பவர்களை பாராட்ட மாட்டார்கள். நீங்கள் விமர்சிப்பதற்கு உலகத்தில் வேறு எதையாவது தேடுங்கள். நிறைந்த அருள் தரும் கந்தசுவாமி பெருமானோடு விளையாடாதீர்கள் என்று சொல்லி இந்த படத்துல கருத்தை போட்டிருக்கிறார் ஒருவர். என்னென்றால், இந்த கருத்தை போட்டு குருவன்னு சொல்லக்கூடியவர் வந்து முதல்ல ஒன்றை புரிஞ்சு கொள்ள வேணும். இங்க வந்து கந்தசுவாமியோட வந்து கருத்து போட்டவர்கள் விளையாட இல்லை. கந்தசுவாமியை வைத்து அந்த இடத்தில் ஏலத்தை செய்தவர்களும் ஏலத்தை பெற்றவர்களும் தான் விளையாடுகின்றார்களே தவிர கருத்து போட்டவர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏலம் என்பது அவர்களுக்கு விரும்பி கலந்து கொள்வது. ஏலத்தை இங்கு நடத்துறது யாரு? ஆலய பரிபாலன சபை யாரையும் கட்டாயப்படுத்தலை என்று சொன்னால் அந்த ஏலத்தை ஏற்பாடு செய்வது யாரு? இது என்ன முறை? இங்க வந்து இந்த கோயில்ல நீங்கள் மாம்பழத்தை விற்கணும்ன்றது எங்க முறையில் இருக்கு? இது எப்ப நடத்த வெளிக்கிட்ட நீங்களே சொல்லுங்க. இறைவனுக்கு படைக்கும் அருள் அமுதுகளாக இருந்தாலும் சரி, அருள் சார்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, என்னென்றால் நீங்கள் திருநாளாக இருந்தாலும் சரி, சந்தனமாக இருந்தாலும் சரி, குங்குமமாக இருந்தால் இவற்றை நீங்கள் விற்க கூடாது. இது விற்பனைக்கானது அல்ல. இதை நீங்கள் விற்க கூடாது. இதனை விற்கவும் கூட. இது வந்து இறைவனுடைய பிரசாதம் ஐயா. இதை வந்து நீங்கள் விற்பதற்காக இது வணிக பொருளா? நீங்களே சிந்திங்க. இது நீங்கள் வணிகம் செய்கிற, அதாவது பிஸ்னஸ் பண்ற இடமா திருக்கோவில்? இது இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற குருமாருக்கு உங்களுக்கு தெரியுதில்லை இது வந்து என்னத்துக்குரிய இடம், நீங்கள் என்னத்துக்குரிய இடத்துல நீங்க நிற்கிறீங்கள் என்றது உங்களுக்கே விளங்குது இல்லையே. இந்த கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு இறை வழிபாடு என்னத்துக்கு செய்கிறோம், என்னத்துக்கு நாங்கள் மற்றவனுக்காக போய் நிற்கிறோம் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பூணூலாக போட்டுட்டு அப்படியே போய் வஞ்ச கச்சத்தை கட்டி போட்டு கொழுவுறது எல்லாத்தையும் கொழுவி போட்டு குடும்பியை கட்டி பெரிய ஒரு அம்பளி மாமா மாதிரி பொட்டை வச்சு விட்டால் சரி, நீங்கள் குரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு நிலைமை மாதிரி தான் மக்கள் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறோம். இந்த கருத்தை பார்த்தா தெரியுது உங்களுக்கு ஒரு அறப்புமே விளங்குது இல்லைன்றதான் உண்மையில புரிஞ்சு கொள்ள முடியுது. கோயிலுக்குள்ளே செய்கிறது பிள்ளைன்றதை ஏனப்பா நீங்கள் ஏற்கிறீங்க இல்லை என்ன ஒருத்தன் சொன்னாலும் அதை நீங்கள் என்னத்துக்கு வணிகத்தை சேருமன்ற ஒரு கணக்கில் தான் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்குது. அப்படித்தானே? திருக்கோயிலை தயவு செய்து வணிகத்துக்காக பயன்படுத்தாதீங்க. இது வணிகத்துக்குரிய இடம் அல்ல. இங்கே கந்தசாமியோட வந்து ஒவ்வொரும் விளையாடவில்லை. கந்தசாமியை வைத்து விளையாடுறவர் நீங்கள் தான். இறைவனுக்கு படைத்த திருவமுதை நீங்கள் தான் வணிகம் செய்கின்றீர்கள், அதனை விற்பனை செய்கின்றீர்கள். வெக்கமா இல்லையா? இறைவனுக்கு படைச்சதை கொண்டு போய் நீங்க விற்கிறதுக்கு. அந்த இடத்துல எல்லோரும் வருவாங்க. ஏழை வருவான், பணக்காரன் வருவான், எல்லோரும் சமனாக நிற்கிற இடம் தான் இந்த திருக்கோவில். இங்க வச்சுக்கொண்டு நீங்கள் ஏலத்துல எடுத்தவர் வந்து ஒரு மனநிலையோட போவார். நான் எடுத்துட்டேன்னு சொல்லி அவர் அந்த இடத்துல ஒரு இதா போகலாம். வீட்டவே அவர் எப்படி இருக்கிறாரோ தெரியாது, மனைவிட்ட பேச்சு வேண்டாரோ தெரியாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றால் ஏலத்துல தோத்தால் எவ்வளவு கவலைப்படும். ஒரு மாம்பழத்தை கடையில பணம் கொடுத்து வேண்ட முடியாத ஆட்கள் கூட கோயிலுக்கு வருகிறோம்.
அப்போ நீங்கள் இவ்வளவு இதை நீங்கள் பணத்தை கொடுத்து இந்த மாம்பழத்தை வேண்டும் பொழுது அவர்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா இது, நாங்கள் இப்படியெல்லாம் எங்கட கடினங்கள், நாங்கள் வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்கிறோம், பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று இப்படி வந்தா இந்த இடத்த எப்படி நடக்குதே கடவுளே, இந்த இடத்துல கூட நாங்கள் எல்லாரும் தாழ்ந்து தான் இருக்கிறோமா பண வடிவத்திலேன்னு சொல்லி சிந்திப்பினோம். இதை சிந்திக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் அறிவு வர மாட்டேன்றது, அரங்காவலருக்கும் அறிவு வர மாட்டேன்றது, இப்படி கருத்து போடுற குருவென்று சொல்ற குருடுகளுக்கும் கொஞ்சம் கூட அறிவு வராது. அறிவு வந்தால் தான் உங்களுக்கு முதல்ல அறிவு உங்களுக்கு எப்போ வருதோ அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அருள் அணுக்கள் சுராக்கும். அப்படி இல்லைன்னா இல்லை. இதை பார்த்தா ஏதோ குடிகாரம் பரிகாரம் கருத்து மாதிரி கிடையாது, ஒரு குரு எழுதின கருத்து மாதிரி இல்லை. ஆனால் ஒன்று மட்டும், நீங்கள் எப்ப எல்லாம் நீதி தவறி எல்லாத்துக்கும் போறீங்களா, நீங்கள் குருக்களுக்கு குருக்களா எவராக இருந்தாலும் நீங்கள் அதுக்குரியது உங்களுக்கு கிடைத்தே ஆகும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், உங்களுக்கு கிடைத்தே ஆகும். எல்லோருக்கும் தான் சொல்றேன். குருக்கள் மேரன்னு சொல்லி போட்டு குடிச்சு போட்டு திரிகிற ஆக்கலாண்டாலும் சரி, குருக்கள் மேரன்னு சொல்லி போட்டு நைவேத்தியத்துக்கு மேலே கத்தியை வச்சு போட்டு போத்துட்டு போகிற ஆக்களாக இருந்தாலும் சரி, குடிச்சு போட்டு தேர்வு ஊட்டிக்க வளர்த்து கிடக்கிற ஆக்களாலும் சரி, எவரும் இறைவனுடைய பார்வையில் இருந்து தப்பவே முடியாது. மக்களை சிந்தியுங்கள். இப்படியான இடத்திலே இந்த பகட்டைக்கு போய் இப்படியான வேலைக்கு பணத்தை கொடுத்து வீணாதீங்கள். இதால் உங்களுக்கு எந்த ஒரு அருணனும் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் மற்றவனால் நீங்கள் இகழப்படுவீர்களே தவிர நீங்கள் புகழப்பட மாட்டீர்கள். நீங்கள் நினைக்கலாம், ஓஹோ நான் எடுத்துட்டேன் அப்படி இப்படி. இவருக்கு கொழுப்புன்னு கதைப்பாங்க, இவருக்கு கொழுப்பு கூடி போட்டு பணம் மெத்தின குணம், இப்படித்தான் கதைப்பாங்க வெளியில். ஆகையினால் சிந்தியுங்கோ. பணம் இருக்குன்னு சொன்னால் பணத்தை வச்சு வேறு ஏதாவது நல்லதை செய்ய பாருங்க. இதை வச்சு நீங்கள் கோயிலுக்கு கொடுக்க போறீங்கன்னா கோயிலுக்கு கொடுத்துட்டு போங்க, கோயில் வளர்ச்சிக்கு கொடுத்துட்டு போங்க. அதை படம் போட்டு காட்டுற படங்களாக இருக்காதீங்க. அந்த படங்களுக்கு படங்களாக துணை போவாதீங்க. இதை பற்றி இதை விட பேசுறதுக்கு 1 மில்லியன் நினைக்கிறேன். மக்கள் எல்லோரும் புரிஞ்சிருப்பார்கள். பொய்யாயின எல்லாம் போயகளை வந்தருளி. நன்றி. ஓம் நமச்சிவாய. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. எல்லோருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் இறைவனுடைய அருள் எல்லோருக்குமானது. இறைவன் எல்லோருக்குமானவன். பணம் படைத்தவனுக்கும் பள்ளத்தில் இருப்பவனுக்கும் என்று சொல்லி இறைவன் இல்லை. இறைவன் அனைவருக்குமானவன். இறைவனை வெறும் பிரித்து உனக்கானவன் எனக்கானவன் என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்ற குருமார் இருந்தால் அவனெல்லாம் குரு இல்லை, அவனெல்லாம் ஒரு குருடு. சில குருடுகள் தான் குருடா இருந்து கொண்டு மற்றவனும் குருடு என்று சொல்லி நினைக்குமா. அதாவது தட்டத்தில் கத்தியை வச்சு போட்டு துணியால மூடிட்டு போறாங்க. எல்லாம் இருக்கு வேண்டாம். நன்றி.